என்னோட வெயிட் லாஸ் சேலஞ்சோட இது 4th டே. கண்டிப்பாக நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா காலையில் 1 ஹவர் பக்கம் மாடியிலே தான் நடப்பேன். இதே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்குவேன். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஸ்டெப் நடப்பேன். அதுக்கப்புறம் மிச்சம் 4000 ஸ்டெப்பை வந்து 8 போட்டு நடப்பேன். நம்மளுக்கு வந்து மாடியிலேயே நடக்கிறனால ஒரு ஸ்ட்ரைட்டாக நடக்கப்போ ஒரு கண்டினியூஷன் இருக்காது. ஸோ ஃபாஸ்ட்டும் வர மாட்டேங்குது. இதே 8 போட்டு நடந்தோம்னா நல்ல ஒரு கண்டினியூஷன் இருக்கும். நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். கண்டிப்பாக வீட்டில் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு 8 போட்டு நடங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கிடையில் என்னோடய ஹைனேஷ் குட்டி எந்திரிச்சிட்டான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நானும் அவனெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் 8 போட்டு நடந்துட்டு ஜீரா வாட்டர்லாம் குடித்தாச்சு. இது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல. ஏன்னா பார்த்தாலே தெரியும் என்ன வேலை நடக்குதுன்னு. இதுக்கிடையில் இந்த வாண்டு தண்ணியில் பூந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு கவனி அரிசி கஞ்சி தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட்ஸு, இடையில வந்து டேட்ஸு. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாலடு சுண்டல் போட்டுட்டு பீட்ரூட்டு கேரட் எல்லாம் சீவி போட்டு சாலட் செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஹைனேஷ் குட்டிக்கு ரொம்பவே பிடிக்கும். அவனும் நல்லாவே சாப்பிடுவான். டின்னருக்கு பார்த்திங்கன்னா வெறும் மாம்பழம் மட்டும்தான் எடுத்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 6:30க்கெல்லாமே எடுத்துட்டேன். நைட்டு எப்பயும் போல் வாக் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு அவ்வளோதாங்க இன்றைக்கி.